Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எனது பெற்றோர்கள் என்னை நேர்மையாக வளர்த்தார்கள். இவ்வாறாக to raise or take care of a child by someone, அதாவது வளர்ப்பு, பிறர் வளர்ப்பது என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? bring up. bring up. again bring up எனும் phrasal verb பயன்படுத்தி சொல்வோம். இந்த bring up எனும் phrasal verb object, அதாவது செயற்படுபொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய phrasal verb. ஆகவே இங்கு செயற்படுபொருளை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். செயற்படுபொருள் pronoun ஆயின் நாங்கள் bringக்கும் upக்கும் இடையில் அந்த செயற்படுபொருளை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பார்த்தோமானால் bring me up, bring you up, bring us up, bring him up, bring her up என்றவாறு பயன்படுத்தலாம். இதுவே சாதாரணமாக ஒரு செயற்படுபொருளாக இருந்தால் bring up என்பதன் பின்னாடி பயன்படுத்த முடியும். அப்போ இதன் வாக்கிய அமைப்பானது subject plus bring up plus object என்றவாறு சுருக்கமாக குறிப்பிடலாம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். எனது பெற்றோர் என்னை நேர்மையாக வளர்த்தார்கள். My parents வளர்த்தார்கள் கடந்த காலத்துல சொல்கின்றோம். ஆகவே bring என்பதனுடைய இறந்த கால வடிவம் brought me up. ஏன் me என்பது pronoun, object pronoun. My parents brought me up to be honest. My parents brought me up to be honest. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My parents brought me up to be honest. உதவி இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பது கடினம். உதவி இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பது கடினம், அதாவது கடினமாக இருக்கிறது. It is hard to bring up children without help. It is hard, அது கடினமா இருக்கு. என்னத்துக்கு கடினமா இருக்கு? To bring up children, பிள்ளைகளை வளர்ப்பது. எப்படி வளர்ப்பது? Without help, உதவி இல்லாமல். It is hard to bring up children without help. எல்லாரும் வாயை திறந்து சொல்லி பாருங்க சத்தமா. Superb. It's hard to bring up children without help. அவள் கட்டுப்பாடு நிறைந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாள். passive voice பயன்படுத்தி இருக்கின்றோம். அதாவது simple past tense passive voice. இதனுடைய வடிவம் என்ன? was or were என்பதோடு V3 form. இங்கு யாருக்கு செயல் நடந்துள்ளது? அவள். She was brought up எப்படி? In a strict family. She was brought up in a strict family. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She was brought up in a strict family. அவர்கள் தங்கள் மகனை அன்பும் கவனமும் கொண்டு வளர்த்தார்கள். அதாவது அன்புடனும் கவனத்துடனும் வளர்த்தார்கள். They brought up their son with love and care. They brought up their son with love and care. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. They brought up their son with love and care. அவளது பெற்றோர் இறந்த பிறகு அவளை அவளது மாமா வளர்த்தார். கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகின்றோம். அப்போ இங்கு பிரதான வாக்கியம் என்ன? அவளை அவளது மாமா வளர்த்தார். Her uncle brought her up.
and her என்பது object pronoun. ஆகையால் brought-க்கும் upக்கும் இடையில் பயன்படுத்துகின்றோம். Her uncle brought her up. எப்போது? அவளது பெற்றோர் இறந்த பிறகு. After her parents died. Her uncle brought her up after her parents died. மறுபடியும் சொல்லி பார்ப்போம். Her uncle brought her up after her parents died. அவன் தன் பிள்ளைகளை ஒழுங்குடன் வளர்க்கின்றான். Please comment your answer. Wonderful. அவர்கள் தங்களது 5 குழந்தைகளை குறைந்த வருமானத்தில் வளர்க்க வேண்டி இருந்தது. Try to comment your answer. Amazing. எங்களது பெற்றோர் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்களை எங்கள் பாட்டி வளர்த்தார். Try to comment your answer. Fantastic. You got it. அவள் தந்தை இல்லாமல் வளர்ந்தாள். இங்கும் வளர்றதை பற்றி தான் கதைக்கின்றோம். Bring up என்னும் போது பிறரால் வளர்க்கப்படுவது. இங்கு நாம் பார்த்திருப்பது தானாக வளர்தல். அதாவது அவள் தந்தை இல்லாமல் வளர்ந்தாள். யாரால வளர்க்கப்பட்டாள் அப்படின்னு நாங்க சொல்ல வரையில, வளர்ந்தாள் என்று தானாக நடைபெறுகின்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்துவது grow up. Grow up. Again, grow up. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus grow up என்றவாறு அமையும். இந்த grow up என்னும் phrasal verb object-ஐ, அதாவது செயற்படுபொருளை ஏற்றுக்கொள்வது இல்லை. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் தந்தை இல்லாமல் வளர்ந்தாள். வளர்ந்தாள் கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். grow என்பதனுடைய கடந்த கால வடிவம் grew. ஆகவே she grew up without a father. She grew up without a father. எல்லாரும் வாயத்துல அந்த சத்தமா சொல்லி பாருங்க. Great. She grew up without a father. பிள்ளைகள் வளரும் போது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Kids should learn discipline as they grow up. Kids should learn discipline as they grow up. Once again, kids should learn discipline as they grow up. அவள் ஒரு ஏழ்மையான அயலவர்களுக்கிடையில் வளர்ந்தாள். She grew up in a poor neighborhood. She grew up in a poor neighborhood. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She grew up in a poor neighborhood. நாங்கள் ஒரே தெருவில் ஒன்றாக வளர்ந்தோம். நாங்கள் வளர்ந்தோம். We grew up. எப்படி ஒன்றாக? We grew up together. ஒரே தெருவில். In the same street. We grew up together in the same street. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Marvelous. We grew up together in the same street. எனது நாய் மிகவும் விசுவாசமாக வளர்ந்துள்ளது. Please comment your answer. Well done. அவன் பாரம்பரிய இசையை கேட்டு வளர்ந்தான். Try to comment it. Wonderful. நான் விண்வெளி வீரராக வர வேண்டும் என்னும் கனவோடு வளர்ந்தேன். Try to comment your answer. Wow, great, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
bring up என்பதையோ grow up என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. Thank you for watching.